ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் வீடியோ இல்லை. முக்கியமாக இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90s 80s கிட்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே கற்காலத்துக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக மேலே ஏறும்போது என்னோடய பல வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சொத்து எனக்கு வந்து திரும்ப கிடச்சிருக்கு. ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வாங்கின அந்த சொத்து எல்லாமே அது உடையும் போது என் உயிரே போன மாதிரி அப்படி இருந்திருக்கும். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, இந்த இதுதான். இவ்வளோ செல்ஃபோன்ஸையுமே நான் தான் வாங்கியிருக்கேன். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் செங்கல் செல்லு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 90s மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாரி, 80s யூஸ் பண்ணியிருப்பாங்க. 90s வந்து அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணதில்லை. நம்ம விஜய் அண்ணா கூட ஒன்று சொல்லுவார்ல, ஆஃப் பண்ணுறா அந்த 501 அப்படின்னு. நம்ம ரிலையன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே எல்லாருக்கும் செல்லு கிடைக்கணும்னு 501 ரூபாய்க்கு இந்த செல்லை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொன்னாங்க. ரிலையன்ஸ் அம்பானி வந்து எவ்வளோ காஸ்ட்லி மொபைல் விட்டாலும் சிங்கிள் செட்டை தாண்டா கையில் வச்சுருக்காரு அப்படின்னு கட்டுக்கதையெல்லாம் விட்டாங்க. இது நான் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து ஒரு இதில் வந்து ரிலையன்ஸ் மட்டும்தான் போட முடியும், இன்னொரு சிம்மெல்லாம் போடவே முடியாது. அதனால் இதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்ததாக இவரை வாங்கினேன். இதில் வந்து பவுன்ஸ் கேம் இருக்கும். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து 2244 என்னமோ வரும். அந்த பவுன்ஸ் பாஸ்வேர்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்டே ஆக மாட்டோம். பாருங்க, சரியான பீஸா. யாத்து டொக்கோமோ சிம்மு. டொக்கோமோ சிம்முலாம் வந்து ஒரு ட்ரெயினில் ஆட் வரும் பார்த்தீங்களா? அந்த டொக்கோமோ சிம்மு வந்து ஜோடி சிம்முன்னு கொடுப்பாங்க. அதாவது நைட்டு 10 மணி டு விடிய காலைல 3 மணி வரைக்கும் ஃப்ரீ. அப்போ ஸ்கூலில் வந்து ஒரு லவ் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து வீட்டுக்கு தெரியாமல் மாடியில் எல்லோரும் தூங்கினோடனே மாடிக்கு போய் உக்காந்துக்கிட்டு விடிய பேசிக்கிட்டு இருப்பேன். 100 SMS ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த 100 SMSல ஒரு 99 SMSல வேஸ்ட்டு பண்ணிடுவோம். ஓகே சரி அப்படின்னு வேஸ்ட்டு பண்ணிடுவோம். அந்த கடைசி SMSல லவ் பொத்துக்கிட்டு வரும் பாருங்க, அக்கா அப்படியே தள்ளிடுவேன். கடைசியில் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று என்ன தெரியுங்களா, நார்மல் மெசேஜ்லேயே ரிங்டோனெல்லாம் அனுப்பிக்கலாம். சனியம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நியூ இயரு, பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் ஒரு மெசேஜ் 3 ரூபா பிடிப்பாங்க. வயிற்றுச்சலாக போகும். அது மட்டும் இல்லாமல் 80s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 100 SMSக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும். அப்புறம் பூஸ்டருக்குன்னு தனியாக ஒன்று பண்ணணும். அப்புறம் வந்து மினிமம் 3 ரூபா இருந்தால் தான் மெசேஜே போகும்னு ஒரு தாலி அறுத்துட்டாங்க. அப்புறம் 7 ரூபா 10 ரூபா கார்டு வாங்கி சுரண்டி அதை போட்டோன்னா 7 ரூபா தான் ஏறும். அதில் ஒரு 3 ரூபா திருடுவானுங்க. அப்படியே வயிற்றுச்சலாக இருக்கும். ஆனால் இந்த செல்லு தான் வந்து பல பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்காங்கன்னா, இந்த 1100 இந்த மாதிரியான செல்லு தான் வந்து பெரிய ஃபேமஸ்ஸு, எல்லோரும் கை கொடுத்துச்சின்னு சொல்லலாம். அடுத்து இந்த செல்லு, இதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. இதில் ஸ்னேக்கு கேம் இருக்கும். மகனை விளாடுவானுங்க பாருங்க. இவனெல்லாம் வந்து சாதாரணமானவன் இல்லை. இவன் வந்து சார்ஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 20 நாள் நிற்பான். அப்படியே கின்னு மாதிரி நிற்பான். 20 நாள் நிற்பான். இதுக்கு வந்து இந்த பின்னை ஆனா போயிடுவான். சும்மா ரிப்பேர் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இந்த பேட்டரி அவுத்து ஒன்று போடுறதுக்குன்னே ஒரு சார்ஜர் விற்பானுங்க. அந்த சார்ஜர் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹீட்டே ஆக மாட்டான்ப்பா இவன். அவன் வந்து அப்படியே இருப்பான், அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படியே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் தான் கேமரா ஃபோனாக இருக்கும், G5. இந்த G5ல கண்ட கருமத்தெல்லாம் இறக்குனாங்க. அலரும் ஃபோனு. பஸ்ஸில் ஏறினா போதும், அப்படியே பாட்டை வச்சுக்கிட்டே போவானுங்க. நான் காதலிச்ச பொண்ணு பேரு மோனிஷா அப்படின்னு அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓடுவானுங்க. அது அப்புறம் நிறைய கானா பாட்டை போட்டு இந்த பஸ்ஸில் ஏறி சாவடிப்பானுங்க. இந்த G5ல தான் நான் வாங்கி கேமராவோடு யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபோனு. G5 வச்சுருக்கவங்களாம் கெத்து தான். ஸ்கூலில் போனால் கெத்து தான். அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா கேமரா ஃபோன்லேயே யாரெல்லாம் கம்பெனி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவன் வந்து இன்னும் கெத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போ நான் தான் என்ன பண்ணேன்னா, பி ஸ்டேஷனில் குட்டி கடை இருக்கும், அங்கே போய் சோனி எரிக்சன் வாங்கினேன். சோனி எரிக்சன் நீங்களாம் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதில் வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து அமுக்கிற பட்டனில் ஃப்ளோ இப்படி பண்ணிக்கலாம். 4-வே பட்டன் மாதிரி அமைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்படியான பட்டனு இந்த சோனி எரிக்சனை வந்து அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணவே முடியாது. நார்மலாக நோக்கியாவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் பட்டனாக இருந்துச்சுன்னா இதில் இதுதான் பேக் பட்டனாக இருக்கும். இதில் இது ஓகே பட்டனாக இருந்துச்சுன்னா இதில் இதுதான் ஓகே பட்டனாக இருக்கும். அப்படியே அப்பா எங்களுக்கு ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி எரிக்சன் தான். சோனி எரிக்சனில் நான் இன்னொன்று யூஸ் பண்ணேன், அதை எங்கேன்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்த ஃப்ளிப் மாடல் யூஸ் பண்ணேன். ஃப்ளிப்புனா இப்படி தூக்குறது இல்லை, இதுலேயே ஃப்ளிப் இப்படி ஸ்வைப் பண்ணுறது, அது யூஸ் பண்ணேன். அப்புறம் இப்படி தூக்குறது யூஸ் பண்ணேன். அப்பா சோனி எரிக்சன் வச்ச உடனே நான் தான் அப்படியே ஸ்கூல்லே கெத்து மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சோனி எரிக்சன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபோன் உடஞ்சிச்சு, ஒரு வாட்டி டிஸ்பிளே போயிடுச்சு. இப்போ நீ இந்த ஃபோனுக்கான டிஸ்பிளேலாம் உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, வெறும் 150 ரூபா. அப்போ பெரிய காசு 150 ரூபா. ஆனால் வாங்கிட்டு வந்து நம்மளே அவுத்துட்டு ஒரே ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், அப்படி அமுக்கி விட்டால் டக்குன்னு போட்டு விட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன்லாம் இருக்குல்ல, இது வீடியோகான்னு சொல்லுவாங்க. வீடியோகானில் சிம்மும் இருந்துச்சு அந்த டைமில். இந்த வீடியோகான் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு சொல்லி இது என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து சும்மா வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கே கல்த்தா கொடுத்துட்டு நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்சங் இவன் வந்து நடுவில் வந்தான். ஆனால் இவன் வந்து ஃபெயிலியர் மாடல் ஆகிட்டாப்புல. ஏன்னா இவனோட கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து 4 நாள் சார்ஜ் நின்னான் அந்த நோக்கியாக்காரன். சாம்சங் வந்து அவ்வளோ நாளாக நிற்கலை, காலி ஆகிட்டாப்புல. அதனால் சாம்சங்கை வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணலை. இது வந்து நடுவில் வந்து வெளியில் வந்து 10th +2 முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அப்போ ஃபோன் இல்லைன்னு சொல்லி வீட்டில் கேட்டப்ப இப்போதைக்கு இதை வச்சுக்கன்னு சொல்லி அப்போவே இந்த ஃபோன் வந்து ஒரு 2000-3000 ரூபா நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு டபுள் சிம்மு தான் வேணும், டபுள் சிம் போட்டால் இன்னும் பெரிய பணக்காரன். இப்போ டபுள் சிம் வச்சு ஒரு சிம்மு வேணும் அப்படின்னு சொல்லி டபுள் சிம்மில் இந்த ஃபோன் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ் ஜாயின் பண்ணால் நான் கெத்தாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனோட காப்பி மாதிரி இந்த நோக்கியா விட்டாங்க. இது வந்து நோக்கியா, சரிங்களா? இது வந்து நோக்கியா மாடலு. இதில் வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி அது வந்து பக்காவாக யூஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கேமராலாம் பக்காவாக இருக்கும். இதில் எடுத்த ஃபோட்டோலாம் இன்னும் என்னோடய எஃபியில் கீழே கிடச்சா அந்த கண்ணாடி போட்டு எனக்கு நானே இந்த இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டு பக்காவாக வந்து சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சாம்சங் யூஸ் பண்ணுறவன் பெரிய கோடீஸ்வரன். சாம்சங் தான் ஃபஸ்ட்டு டச்சு நான் யூஸ் பண்ண டச்சு. இந்த டச்சு வந்து நெகத்துலேயே யூஸ் பண்ண, நெகத்தை கூட வச்சு இப்படி பண்ணிக்கலாம், அப்படிலாம் வந்து யூஸ் பண்ண டச்சு. அதெல்லாம் என்ன காரணத்துக்கு உடச்சேன்னு எனக்கே தெரில, ஏதாவது பிரேக்கப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து ஒரு டுபாகூர் மாடல் நினைக்கிறேன், ஏதோ போட்டிருக்கான், என்னன்னு தெரில, ஃபார்மியே ஏதோ போட்டிருக்கான் இது. அப்புறமா காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது ஃபஸ்ட்டு நான் தான் என்னோடய காலேஜ்லேயே டேப் யூஸ் பண்ணேன். அப்போ இருந்த டேப்பை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, டேப் பயங்கரமாக இருக்கும். ஹெச்சிஎல் இப்போலாம் டேப்லாம் நிறுத்திட்டாங்க. ஹெச்சிஎல்லில் டேப் வந்து பக்காவாக அப்படி யூஸ் பண்ணி அப்படி பஸ்ஸில் ஏறினேன்னா இதை வந்து கையில் பிடிச்சிருக்கிறது கெத்தாக இருக்காது, அப்படியே அங்கே இருக்க கேர்ள்ஸ்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து அப்படி சீனை போடுவேன். அது வந்து ஒரு அழகிய பொற்காலம், அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜோட ஃபைனல் இயரில் மோட்டோரோலா லான்ச் ஆகி அடுத்த நாள் ஓடி போய் வாங்கினேன். இது மோட்டோரோலா தான் நினைக்கிறேன், ஆமாம் மோட்டோரோலா தான். அடுத்த நாள் ஓடி போய் வாங்கினேன். என்னன்னா அந்த டைம் வந்து ஃப்ளட்டு வந்துருச்சு சென்னையில். ஃப்ளட்டு வரவும் சாப்பாடு கொடுக்குறதுக்காக போட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன்னா போட்டில் அப்படியே போட்டில் தண்ணியில் குதித்து நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ வந்து இந்த ஃபோன் ஃபுல்லாக தண்ணி போய் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இது வெரி வெயிட்லெஸ், ரொம்ப மெலீஸான ஃபோனு, ரொம்ப வெயிட்லெஸ். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இது போனதுக்கப்புறமா காலேஜே மிரள விடணும், செமையாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கியா விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து நோக்கியா விண்டோ. அவ்வளோ சீக்கிரம் விண்டோஸ் ஃபோன்லாம் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் கெத்தாக வந்து விண்டோஸை வாங்கிட்டு அப்படி சீனை போட்டு ஓட்டுவோம் பாருங்கள் வண்டியை, சும்மா புட்டுக்குன்னு ஓட்டுவேன். விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், எவனுக்கும் புரியாது. நம்ம ஃபோனை எவனாவது எடுத்தால் கூட அவனால் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா தான் மற்ற ஃபோன்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓப்போ, இந்த ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக என்கிட்ட இருந்தவன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோன், ஒரு ஃபோன் தான். அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஃபோன் எம்ஐ வாங்கினேன், இது ஒரு வருஷம் கூட என்கிட்ட தாங்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து விவோ, இதுவும் பெருசாக தாங்கலை. இது சாம்சங், ஓரளவுக்கு இது வந்துச்சு, ஆனால் செம்ம ஹீட் ஆகும்ன்ட்டு அதுவும் டிஸ்பிளே போயிடுச்சு. எல்லாமே டிஸ்பிளே தான், நமக்கு கை கால் விளங்காது, ஒன்றுமே நல்லாவே வச்சுருக்க மாட்டேன், எதையாவது போட்டு உடச்சிட்டே இருப்பேன். அப்புறம் சாம்சங் ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு
சாம்சங் கூட பிரியற மாதிரி லைனாக சாம்சங்காக தான் வாங்க ஆரம்பித்தேன். இதுவும் ஒரு சாம்சங், அப்புறம் இது ஒரு சாம்சங், இது வந்து விவோ. இது கூட எனக்கு தெரிஞ்சு இந்த விவோ கூட 2021, 2, 3 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இவன் தாங்க ஆசையாக வாங்கினேன். இவன் வந்து மோட்ரோலான்னு நினைக்கிறேன். ஆமாம், மோட்ரோலா. ஒரு பன்னாட பேச்சை கேட்டு ரெஃபர் பண்ணி இந்த சனியை பிடிச்சதை வாங்கினேன். வாங்கி என்னன்னே தெரியல, கீழே தான் விழுந்துச்சு. சரி டிஸ்பிளே மாற்றினா வந்துரும்னா, இல்லை சார் போர்டு பெண்ட் ஆயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டான். வாங்கி இஎம்ஐ முடிஞ்சு 6வது மாதம் இது நாசமாக போச்சு, மண்ணோட மண்ணாக போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் நமக்கு வந்து ரிமெம்பர்ஸில் இவன்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே, இந்த 3 பேர் இருக்கானுங்கள்ல, இந்த 3 பேரும் செல்லா குட்டிங்க. பா, இவனுங்களை வச்சு நான் பண்ணாத குஜிலி மஸ்தே கிடையாது. அப்படி இருக்கும். ரிங்டோன் வந்து பில்லா ரிங்டோனு, அப்புறம் வந்து கணக்காலங்கானங்களில் ஒரு ரிங்டோன் வரும், ஏலோ ஏலோ. இந்த ரிங்டோனை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும். அப்புறம் டெக்ஸ்ட்லேயே வந்து புள்ளி புள்ளி டெக்ஸ்ட்லேயே வந்து ஹாப்பி நியூ இயர்னு வரும், அப்படி இருக்கும். இப்படி வந்து பல வேலைகளை இவனுங்களை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். அப்படியே எஃப்எம் வரும், ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு, அதுக்கு வந்து சின்ன பின் ஹெட்ஃபோனாக இருக்கும், போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வளம் வந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். இந்த எனக்கு இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச ஃபோன்னு பார்த்தாக்கா இது 3 தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தாக்கா இந்த சோனி எரிக்சன் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இது போட்ட உடனே நமக்கு ஒரு பந்தா ஃபீல் வந்துச்சு காலேஜுக்குள்ளே, ஸ்கூலில். பொண்ணுங்கள்லாம் வந்து சோனி எரிக்சன் வச்சுருக்காண்டி, ஃபோன் எரிக்சன் வச்சுருக்காண்டி அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் அசம்பிளியில் வந்து சோனி எரிக்சன் அசம்பிளிலே பேசுவாங்க, அவன் சோனி எரிக்சன் வச்சுருக்கான் தெரியுமா, சோனி எரிக்சன் வச்சுருக்கான் தெரியுமோ அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஷேரிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் இருந்துச்சு. இந்த ஆப் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் அது எனக்கு வந்துச்சு. ஷேரிட்டில் வந்து காப்பி பண்ணுவோம். எக்ஸாம் டைமில் ப்ராக்டிக்கலாக நான் செமஸ்டரில் ஃபோன் அலோடு இல்லை, செமஸ்டரில் வந்து அந்த ரூமில் அவனை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அவன் அங்கேருந்து ஷேரிட் ஆன் பண்ண சொல்லுவான், நான் ஆன் பண்ணுவேன். ஷேரிட் வந்து சுற்றும், இப்படி வேவ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அவன் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சானா நான் ரிசீவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். உடனே அதை பார்த்து நான் எழுதிடுவேன். அவன் எழுதினதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான். அந்த மாதிரியெல்லாம் பல நினைவுகள் வந்து எனக்கு இன்றைக்கி தான் கண்ணு முன்னாடி கிடச்சிச்சு. உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். பழைய ஃபோன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்பா வேர்த்துருச்சு, ஃபேன் வேறு இல்லை. உங்கள்கிட்ட வந்து பழைய ஃபோன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து முடிஞ்சால் வந்து ஒரு எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி போடலாம். ஓல்டு ஃபோன்ஸ் வந்து நாங்கள் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸிபிஷன் மாதிரி போடலாம். குறைஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்துகிட்டு வாங்க, வச்சு அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். பல ஃபோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இன்றைக்கி இருக்க நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து கிடையாது. முக்கியமாக வந்து இந்த மாதிரி 1100 வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அது எதுக்காக அப்படின்னா, இதை ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் வரதுக்கு முன்னாடி இதில் ஒரு லைட் எரியும், பிளிங் 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 வரும். வந்துச்சுன்னா உஷாராயிருவேன், ஆஹா ஃபோனோட டக்குன்னு எடுத்து கட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். நிறைய சொல்லவே முடியாதுங்க. இதெல்லாம் வந்து சொர்க்கம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய, நீங்கள் வந்து சாதாரண ஆளே கிடையாது, அப்படியான ஆளுங்க தான் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னும் ஏதாவது ஃபோன்ஸ் விட்டு போயிருக்குன்னா சொல்லுங்கள். சிம் கார்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவோம். போட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு எத்தனை வகையான ஃபோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.